ஹாய் கைஸ், வெல்கம் டு டிபிஆர் ட்ரக்கிங் அட்வென்ச்சர். நாம் இன்றைக்கி உதயகிரி கோட்டையை விசிட் பண்ணி இங்கே என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட வீடியோவில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வணக்கம் மக்களே, இதுதான் டிக்கெட் எடுக்கிற கவுண்ட்ரு. பார்த்துக்கிடுங்க, இங்கே தான் நம்ம டிக்கெட். இதுதானே மற்ற இந்த பூ நாகப்பூ என்ன நிற்கல, சூப்பராக இருக்குது. ஆமாம், இது என்ன நாகப்பூவா? என்ன போட்டிருக்கு? நாகலிங்கம் பூ. பார்த்துக்கிடுங்க மக்களே, இதுதான் மரநாய். இது மரநாயின்னு சொல்லுவாங்க. இது அதோட குட்டி, மரநாய் குட்டி. மக்களே பார்த்துக்கிடுங்க, இதுதான் குயில். யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா? நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மரத்தில் இருந்து கூவி கேட்டிருக்கேன், நேரில் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே நிறைய முயல்கள் கிடக்கு. முயல் குட்டி நிறைய கிடக்கு. முயல் காட்டு முயல் மாதிரி இருக்குது. எல்லாம் கூட்டில் அடைச்சி போட்டு வளர்க்காத ஏகப்பட்ட முயல் கிடக்கு. பார்த்தீங்கன்னா 2 பேரட் போட்டிருக்காங்க. இது என்ன பேரட்னு தெரியல. சவுண்டு வேறு சூப்பராக இருக்குது. ஒன்று கிரே கலர், ஒன்று ஒயிட் கலரு. இந்த பேரட்டுக்கு பேர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அலெக்சாண்ட்ரா கிராஸாக இருக்குமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு கின்னி பக் போட்டிருக்காங்க. கின்னி பக், இதை வந்து பன்னியலின்னு வேற சிலவங்க சொல்லுவாங்க. இது கின்னி பக்குன்னு சொல்லுவாங்க, பன்னியலின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட ஆரம்பிச்சுன்னா இது நான் ஸ்டாப்பாக சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்படி ஒரு இனம் இது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கீரி பிள்ளை போட்டிருக்காங்க, சின்ன குட்டி. ஹாய், ஹலோ சொல்லு. பாவம், கூட்டில் அடைச்சி போட்டிருக்காங்க கீரி பிள்ளைய. அது வேறு சத்தம் போட்டு எனக்கு வயிறு பசிக்குது போல் தோணுது. அதுக்கு சாப்பாடு எதுவும் ஒழுங்காக கொடுக்கலையா? பால் வச்சுருக்காங்க, குடிக்கலை. ஆனால் ரொம்ப சத்தம் போடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மலைப்பாம்பு. ஸோ மலைப்பாம்பு கண்ணாடி கிளியராக இல்லை, அதனால் வீடியோ குவாலிட்டி தெளிவாக தெரியல. முட்டை போட்டு கிடக்குது. ஸோ மலைப்பாம்பு முட்டை போட்டு அமைதியாக கிடக்குது. அடை காத்துட்ருக்கா என்ன? மங்கி சொக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் சொக்கா, ஹாய் சொல்லு. கேமராலாம் தர முடியாது உனக்கு. அது கையை போட்டு கேமராவை பிடுங்க பாக்கு. சொக்கா இங்கே பாரு. டாய் மைண்ட் பண்ணவே இல்லை. ஒருவேளை கேமராவை கொடுத்துருந்தா மைண்ட் பண்ணுமா இருக்கும். ஹாய் ஷேக்கன். ஓகே, ஷேக்கன் கொடுத்துருச்சு. கோட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் டிக்கெட் ரேட்டெல்லாம் கூட்டி எடுத்து இதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மக்கள் வந்து பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல முன்னாடி இருந்ததை விட. ஸோ இங்கே ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் கொஞ்சம் இங்கே ஃபேமஸ் தான். மக்கள் அதில் டூரிஸ்ட்காரங்க நிறைய ஃபோட்டோ ஷூட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மயில் விட்ருக்காங்க. நம்ம இப்போ மயில் தான் பார்க்க போய்ட்டுருக்கோம். ஹலோ கைஸ், பார்த்துக்கிடுங்க. பெண் மயில் ஆண் மயிலான்னு டவுட்டாக இருக்குது. அதுக்கு தோகையை காணதுக்கு இல்லை. ஸோ இது பெண்ணா ஆணான்ங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது உண்மையிலே பெண் மயிலா இல்லை ஆண் மயிலான்னு. கொண்டை இருக்குது சாவக்கோழி மாதிரி, ஆனால் அதோட தோகையை காணதுக்கு இல்லை. இங்கே 2 மணிவாத்து போட்டிருக்காங்க. அன்னப்பறவை மாதிரி இருக்குது பார்க்க. அது பாவம் என்கிட்ட சாப்பாடு அதை கேட்குதுன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட சாப்பாடு கொடுக்க இல்லையே. பார்க்க அழகாக வேறு இருக்குது. குளத்தை இந்த வியூவிலேருந்து பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது.
போட்டிங்கெல்லாம் விட்டுருந்தாங்க. ஆனால் இந்த குளத்தில் போட்டிங் எதுக்கு விட்டுருந்தாங்கன்னு தெரியலை. இப்போ போட்டெல்லாம் தூக்கி மாற்றிட்டாங்க. இங்கே நிறைய மான் கிடந்து, மான் ஒன்றையும் காணதுக்கு இல்லை. மானெல்லாம் உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் மானுக்கு தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் இதில் தான் கொடுப்பாங்க. ஸோ மானை உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். மான் இருந்தால் காமிச்சு தரேன். அடித்த காற்றுல மூடோட சாஞ்சி கிடக்கு பாருங்கள். இது மூங்கில் மரம். லவர்ஸ் எல்லாம் பேர் எழுதி வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துட்டு நினைக்கேன். தயவுசெய்து இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஜோடி ஜோடியாக பேரெல்லாம் எழுதிடாதுங்க. ஏன்னா நீங்கள் எழுதின பேரால் வெயிட்டு தாங்க முடியாமல் சரிஞ்சு கிடக்கு. பார்த்துக்கிடுங்க எப்படி கிடக்கு பாருங்கள். ஸோ காய்ஸ், இங்கே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் கட்டியிருக்காங்க. ஸோ குழந்தைகளோட வந்த ஃபேமிலியோட வரவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் இங்கே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க்கு நல்லா சூப்பராக நீட்டாக இருக்குது. நல்லா நிழலாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப தகுந்த இடம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்ல இடம் தான். ஸோ இந்த ஆலமரம் வீட்டில் ஆலமரம் நிழலில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து குழந்தைகள் அங்கெங்கேயும் ப்ளே பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்குது. ஸோ ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய பேர் அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நல்லா அடர்ந்த காடு மாதிரி மூங்கில் வளர்ந்து கிடக்கு. நல்லா இருக்குது. நல்ல இடங்கள் பார்த்துக்கிடுங்க. இது விரிக்கோட்டை. பச்சை கிளி போட்டிருக்காங்க. பறந்துட்டியா? எல்லாமே இங்கே வரும். அலெக்சாண்ட்ரா எல்லாமே ஒன்று ஒன்றா வரும். அலெக்சாண்ட்ரா அது வாய்க்கு பெருசாக பேர். நல்லா இருக்குது. இது மேல். இது மெயில். ஆமாம், ஃபீமேல்னா இருக்குது. இதுதான் ஃபீமேலு. தலைவர் திங்கெல்லாம் தான் சவுண்டு போடு. அப்படி தான். இது ஃபீமேலு. கழுத்தில் ரிங் இல்லையா? இதுவும் கழுத்தில் ரிங் கிடக்கு. நான் காட்டி தரேன் பாரு. ஃபீமேல் என்ன கிடக்கு? பேசுங்க. உங்கள் பேர் என்ன? ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? அமைதியாக இருக்குது பேரை கேட்ட உடனே. எம் பஞ்சவர்ணம். ஆமாம், அப்படிதான். ஏன்னு கேட்குது. பேசுமா ஒரு ஆள் எங்கேயாவது பழகி கிடந்ததா இருக்குமா ஏதாவது வீட்டில்? அதை கொண்டு போட்டிருக்கா அவ்வளோ பிடிச்சி கொண்டு. ஹாய் டாடி. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? வந்திருக்க ப்ரோ. ஹலோ ஹலோ ஹலோ. கல்யாணம் கேட்டால் என்ன வேணும்? ஏன் சாப்பிட ஒன்று வைக்கலையா உனக்கு? பாவத்தை பட்டினி போட்டிருக்கல. மாம்பழம் தான் வச்சு கொடுத்துருக்கு. என்ன என்ன சரி, பாய் பாய், டாட்டா டாட்டா டாட்டா. ஆமாம், தூரத்தில் கிடக்கு மான். ரொம்ப தூரமாக இருக்குது. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மரத்துக்கு மேலே ஒரு கூடாரம் அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக சம்பவமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி இருந்து நல்லா உட்கார்ந்துருந்து விளையாடலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஃபுல்லாக இருந்த காடு மாதிரியே வச்சுருக்காங்க. ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பட்டாம்பூச்சி. போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பயங்கரமான ஒரு புளிய மரம். ரொம்ப பெருசாக இருக்குது. குறைஞ்சது இருக்க வயசு ஒரு 200ஆவது இருக்கும். அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை ஆட்டு ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. என்னென்னு புரியலை. சரியான தடி.
மரத்துக்கு மேலே போட்டிருக்க கூடாரம். அந்த மேலே ஏற விடுவாங்களான்னு தெரில. கீழே நெட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், மேலே ஏறக்கூடாதுன்னு நெட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. படியெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் மேலே அலோடு இல்லை போல் தோணுது. ஆமாம், அலோடு இல்லை, மேலே பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த புளிய மரத்துக்கு கொண்டையில் நின்று பார்த்தா புளிய மரம் கொப்பு மரசி ஒன்றும் தெரியாது. அதனால் நம்ம மேலே ஏறி ட்ரை பண்ண வேணாம். இது என்னன்னு தெரில, ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, நாம் எங்கே போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். நாய் கல்லறைக்கு சொல்லுங்கள். ஓகே, இந்த கல்லறை தோட்டத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப தூரம் நடந்துகிட்ருக்கோம், இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கோம். எப்போ போய் அத்தம்பி சேருன்னு தெரில. 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே அங்கே ரீச் ஆக. நம்ம சேர வேண்டிய இடத்த கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக தான் இருக்குது. அதாவது அடிக்கடி இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இந்த லவ்வர்ஸுக்கு அநியாயமாக இருக்குது. வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்த கல்லறை. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு கிபி 1777 வந்து இங்கே இயற்கை எழுதினார்னு போட்டிருக்கு. பார்த்தா ஒரு 250 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கல்லறையாக தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த இடம். இங்கே தான் அந்த பிரிட்டிஷ்காரருக்கு கல்லறை கட்டியிருக்காங்க. இவ்வளோ போய் பார்ப்போம். பார்க்க ஒரு பழைய காலத்து ஒரு பில்டிங், பார்க்க அழகாகவே இருக்குது. அந்த காலத்தில் உள்ள ஆர்கிடெக்ட் டிசைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருக்குது. அது ஒரு கல்லறை தோட்டத்துக்கே இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. பயங்கரமாக தான் இருக்குது. உள்ளே போகிறோம். மொத்தம் 3 கல்லறை இருக்குது. இந்த ஒரு ஆளோட கல்லறை இருக்குது. இது யாருன்னு எல்லாம் ரொம்ப மங்கலாக இருக்குது. சரியாக தெரிய மாட்டேங்குது. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை. ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இருந்ததுன்னா எல்லாமே டீட்டெயிலாக கிளியராக இருக்கும். இது ஏதோ ஒரு அரசரோட கல்லறை மாதிரி இருக்குது. இல்லை இதுதான் அந்த பிரிட்டிஷ்காரர் இருக்க கல்லறை. அவரோட 2 மனைவிகளான்னு தெரில. ஒன்றும் கண்டிப்பாக அவரோட ஒய்ஃப் கல்லறையாக தான் இருக்கணும். இன்னொன்று 2வது ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை பிள்ளையாக இருக்கலாம். எல்லாம் எழுதி படிக்கலான்னா எல்லாமே குப்பை அடைஞ்சி தூள் அடைஞ்சி அதில் என்ன எழுதியிருக்குன்னு கூட ஒழுங்காக தெரியல. இந்த ஒரு கல்லறை மட்டும் தான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குது. அதுவும் அந்த காலத்தில் உள்ள தமிழில் எழுதியிருக்காங்க. இங்கேயும் 3 பேரோட இது புதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு பெருசாகலாம் இங்கே எதுவுமே இல்லை. சும்மா ஏதோ தாறுமாறாக ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே மேலே காமிங்க, தவறு என்னன்னே காமிங்க. ஆகாஷ் பீடின்னு போட்டு சரியான பெருசு சரணா எத்தனை ஊத்து வேறுங்க. நல்ல பெருசு. ஒரு மாதிரி புள்ளியா தெரியுதா? சரியான பெருசு. என்ன தெரியுது பாருங்க, புள்ளியா. அது எல்லா இடத்துலையும் தெரியாது. ஒன்றும் செய்யாது.